மதிமுகவின் நிர்வாகிகள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்நிலையில் தற்போது துரைவர்கோ செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நான் அதை கொடுத்துருக்கிறேன். நிர்வாக குழுவில் அவங்க நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் அவங்க தான் முடிவெடுக்கிறதா. பட் எனக்கு என்னன்னா, அந்த காரணங்கள் என்னுடைய அறிக்கையில் நான் தெளிவாக நான் சொல்லியிருந்தேன், ப்ரெஸ் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். நான் அந்த அறிக்கை இது இன்னைக்கும் அதில் மாற்றம் கிடையாது. பொதுவாக இந்த பிரச்சனையே முதல்ல எதனால வந்ததுங்கிறது உங்களுக்கு அடுத்து இந்த நிர்வாக கூட்டத்தில் நடக்கும்போது அடுத்து இயக்க நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லுவாங்க, மீடியாவுக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆமா, அதனால அறிக்கை நான் பின்வாங்கலையே, அன்னைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பின்வாங்கலையே. நான் மதிமுக அலுவலகத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய பேரை சொல்லி துரைவைகோ அவர்கள் வாழ்கன்னு தொண்டர்கள் கோஷம் அனுப்புறாங்க. உங்களுக்கும் வரவேற்பு இல்ல. தலைவர் இந்த இயக்கம்ங்கிறது வைகோ தான் மதிமுக தான் வைகோங்கிறது, அதுல எந்த இதுவும் கிடையாது. மாவட்ட செயலர் நிர்வாகிகள்கிட்ட யாருக்கிட்டையோ நீங்க இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்கிறது சொல்லலை. என்கிட்ட கேட்ட பிறகு எல்லா பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என்கிட்ட கேட்கும்போது கூட நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இது ஏன் நான் சம்பந்தப்பட்ட விஷயம்னால நான் அதில் சொல்ல முடியாது. கட்சியுடைய கடைநிலை தொண்டர், ஒன்றிய செயலர், பகுதி செயலர், கட்சியோட நிர்வாகிகள் என்னதை நீங்க மாவட்ட செயலர் பிரதிபலிங்க, கட்சி தலைமைக்கு நீங்க பிரதிபலிங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்னுடைய கருத்தா நான் எங்களுடைய மாவட்ட செயலர் நிர்வாகிகிட்டே நான் சொன்னதில்லை. நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நான் கட்சிக்கு நீங்க 4 வருஷம் தான் ஆகுது, ஆனா 32 வருஷம் சீனியர் ஒருத்தர் ஓரம் கட்டுறீங்கன்னு சொல்லி தான் பொதுவா உங்க கட்சியினர் மத்தியில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இயக்கத்தினர் பொறுத்த வரைக்கும் யாருமே இந்த குற்றச்சாட்டு வைக்கல. இன்னைக்கு இருக்கிற நிர்வாக குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் எல்லா மூத்த நிறுவனம் அங்க இருக்கிறாங்க. அங்க நீங்க கேட்கணும், சும்மா பதிவு போடுற சோசியல் மீடியா 10 பேர் வச்சு ஃபேக் ஐடி வச்சு பதிவு போடுறதெல்லாம் வச்சு முடிவு எடுக்க முடியாது. கட்சி யாரு முன்னாடி நிற்கிறது உங்க பத்திரிகை நண்பர்கள், தோழர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் பேசினாங்க. நான் சொன்னது இதுதான் ஒரே வார்த்தை, நீங்க நான் உங்களுடைய முடிவா இருக்கட்டும், நீங்க கட்சியில இருக்கிற கட்சிக்காரங்களுடைய முடிவை நீங்க தலைமை கிட்ட நீங்க நிர்வாகக்குழு சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க அங்க நான் சொல்லவே மாட்டேன். என்கிட்ட கேட்டாங்க, நான் இந்த மாதிரி சொல்ல போற தீர்மானம் என்கிட்ட சொல்லாதீங்க, என்கிட்ட பேசாதீங்க, அது உங்களுடைய முடிவு, கட்சிக்காரங்களுடைய முடிவு. இது என்ன நான் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால நான் அறிக்கையை கொடுத்து நான் அன்னைக்கு கூட அறிக்கை கொடுக்கல. அன்னைக்கு நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் கேட்கும்போது இந்த விஷயம் பொதுவெளிக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா இந்த தோழர்னால தான். ஏன்னா உட்கட்சியில் நடந்த விவசாயம் அதை போட்டோ வீடியோ எடுத்து வெளியில போட்டு கட்சிக்குள்ள இப்படி இருக்கிறது குழப்பத்தை வீணா உருவாக்குனதே அந்த தோழர் தான். சரி, இதை சம்பந்தமா போலீஸ் என்ன சொல்லி உங்களை அறிக்கையை பார்த்துட்டு என்ன சொன்னாரு? இல்ல, அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க எதிர்பார்க்கல. அவங்க இந்த மாதிரி நான் கொடுப்பேன் எதிர்பார்க்க யாருக்கும் தெரியவும் தெரியாது, எந்த நிர்வாகிக்கும் தெரியாது. நானே எடுத்துக்கிட்ட முடிவுதான். என்னால ஒரு பிரச்சனை கட்சிக்கோ தலைமைக்கு வரக்கூடாது, அவதூறுகள் வரக்கூடாது. நான் இருக்க போய் தான், இந்த பொறுப்புல இருக்க போய் தான் அவதூறுகள் பேசுறீங்க, இது பண்றீங்க. நான் இல்லைன்னா எதுக்கு நீங்க பேச, அட்லீஸ்ட் அப்பனாச்சும் நீங்க பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி தலைவரை காயப்படுத்தாதீங்க, கட்சியை இழிவுபடுத்தாதீங்கிறது என்னுடைய வேண்டுகோள் தான். அறிக்கையில் நீங்க பார்த்து உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.